Hi, எல்லாருக்கும் வணக்கம். This is Swetha. Welcome back to my channel Doodle Diary. இன்னைக்கு இட்டாலி ட்ரிப்போட லாஸ்ட் டே வெரோனா அப்படிங்கிற சிட்டில இருக்கோம். இங்க 2 to 3 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கொடுத்திருக்காங்க. சோ அதுல இங்க இருக்க மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் ஜூலியட்ஸ் ஹவுஸ் and அதோட ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். சோ மெயின் பார்ட் ஆஃப் தி சிட்டில இருந்து 10 minutes walk தான் ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்ட்ரீட் வழியா போக போறோம். So this is Juliet's house oda entry, Casa di Julieta. This is a 14th century house. உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே சோ ரொம்ப crowded-ஆ இருந்துச்சு and உள்ள போறதுக்கு டிக்கெட்ஸ் எடுக்கணும். காஸ்ட் ரொம்ப கம்மி தான். 1 euro per head தான் ஆச்சு. So in the Juliet's house உருவான history பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் பிளேல வர ரோமியோ ஜூலியட் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸா இருந்தாலும் அதுல இருக்க ஃபேரி டஸ்ட்னால இந்த ஹவுஸ்க்கும் அந்த ஸ்டோரிக்கும் இருக்கிற கனெக்ஷன் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. இந்த ஹவுஸ் ஆக்சுவலா ஓன் பண்ணது பாத்தீங்கன்னா கேப்பெலோ அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி and ஷேக்ஸ்பியர் பிளேல வர ஜூலியட் சர்நேம் பாத்தீங்கன்னா கேப்புலெட். இந்த மாதிரி நிறைய சிமிலர் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 1905ல சிட்டி ஆஃப் வெரோனா இந்த ஹவுஸை கேப்பெலோ ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கி டூரிஸ்ட் அட்ராக்ஷனா டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ஹவுஸ்ல இருக்க திங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் ஸ்டோரியில வர மாதிரி எல்லாமே 14th செஞ்சுரியோடது. இது ஒரு ஐகானிக் ஸ்பாட் ஆஃப் லவ் அப்படிங்கறனால வேர்ல்ட் வைட் இருக்க கப்பிள்ஸ் தான் இங்க நிறைய பேர் விசிட் பண்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா வேர்ல்ட் வைடா இருக்க பீப்புள் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டு ஜூலியட்க்கு லெட்டர் அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஜூலியட் செக்ரட்டரிஸ். அடுத்து ஜூலியட்ஸ் ஃபேமஸ் பால்கனி பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த கியூ. ஸோ இந்த ஹவுஸ் கிரியேட் பண்ணியிருக்க விதமும் இங்கே இருக்க திங்ஸ்லாம் பார்த்தோன்னா நிஜமாவே ஜூலியட் இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டில் இருக்க ஒரு பெரிய வால். இங்கே வரவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக லவ் நோட்ஸ் எழுதி இந்த வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் இட்டாலி ட்ரிப். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 3 days vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூடில் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.